இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெறும் 108 சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி நம்முடைய உடன்பிறப்புகள் களத்துல வேலை பார்த்து வெற்றி பெற்றவங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாம தைரியமா சொல்லலாம், நம்மளோட தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தலைவருடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்வெட்டு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கிறார். கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனா அதற்கு பதில் சொல்ல துப்பில்லாத ஒரு அமைச்சர் எந்திரிச்சு வேணும்னே அதை மடைமாற்றம் செய்ய நம்மள சீண்டுவதை போல சில வார்த்தைகள் பேசுறார். அதற்கு தான் எந்திரிச்சு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு தலைப்புச் செய்திகளா வந்துட்டு இருக்கு. உண்மையா என்ன தலைப்புச் செய்தி வந்திருக்கணும்? திமுக குரல் கொடுத்துச்சு, மக்கள் பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனைக்கு பதிலா அது சம்பந்தமா திமுக குரல் கொடுத்துச்சு, அசம்பிளியில பேசிச்சு, என்ன பதில் சொன்னாங்க இந்த அரசு அப்படிங்கிறது தான் தலைப்புச் செய்திகள் வந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு என்ன தலைப்புச் செய்தி உதயநிதியும் அமைச்சரும் மோதல், இது வந்திருக்கணுமா? இதை யோசிச்சு பாருங்க. வெறும் இந்த அரசு அமைஞ்சதுல இருந்து முதல் நாள்ல இருந்து முழுக்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். நான் தான் அரசு சபாநாயகர்கிட்ட சொன்னேன், நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே அசர்ற மாதிரி எங்களை திருப்பி கேள்வி கேட்கறீங்க, எங்களை பார்த்து ஆளுங்கட்சி கேள்வி கேட்கறாங்க, நாங்க உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, பதில் சொல்லிடலாம். பாட்டு பாடினா நாங்க என்ன பண்றது? சபாநாயகருக்கு தெரியல. ஆமா, ஏன்னா அவரும் பாட்டு பாடுறாரு. எங்களுக்கே சந்தேகம் வந்துருது, நாங்க சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா? முதல் முறையா சட்டசபை வரலாற்றிலே முதல் முறையா ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் எதிர்க்கட்சிகள் நாங்க பேசுறதை விட ஆளுங்கட்சி பேசுறது, அமைச்சர்கள் பேசுறது, ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை சபாநாயகர் அவை குறிப்பில் இருந்து தொடர்ந்து நீக்கி கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பொதுவா நீக்கும் போது என்ன சொல்லுவாங்க, இப்ப நாங்க பேசும்போது சபாநாயகர் நீக்கிட்டாருன்னா நாங்க கேட்போம், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், அது ஒண்ணு அன்பார்லிமெண்டரி வேர்ட் கிடையாது, தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க, பொய் குற்றச்சாட்டுகள் மேல வைக்கிறாங்க, வச்சுட்டு சபாநாயகர் கிட்ட அவங்களே சொல்லிடுறாங்க நீக்கிருங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரே சொல்றாரு, 3 ஃபைல் ரெடியா இருக்கு, என் டேபிளுக்கு வந்திருக்கு, டேபிள் மேலேயே வச்சிருக்கிறேன், அதை ஓபன் செய்ய வச்சிடாதீங்க, ஓபன் பண்ணுங்க, யார் உங்களை நிப்பாட்டுறா, அதாவது மிரட்டுறாரா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருக்கு சோஃபா கொடுத்தாருல்ல, அது மாதிரி ஃபைல் அப்படின்னு கோடு வச்சு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்களை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்ட முயற்சிக்கிறாராம். நான் அதான் உடனே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் போயிருந்தேன், அவர் அன்னைக்கு பேசும்போது நான் அவையில இல்ல, அடுத்த நாள் நான் போயிருந்தேன், அவர் அவைக்கு வரல. அதன் பிறகு அடுத்த நாள் நான் காலையில போயிட்டேன். நம்முடைய அமைச்சர்கள்லாம் பேசுங்க, நான் சொன்னேன் ஃபைல் மேட்டர்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர், அதை பத்தி பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன், அவரை வரட்டும், அவரை வச்சுக்கிட்ட கேட்போம், அவர் தானே சொன்னாரு அப்படின்னு. முதலமைச்சர் வந்தோடனே எந்திரிச்சு கேட்டேன், இது வரைக்கும் வாயை திறக்கல. தைரியம் இருந்தா ஓபன் பண்ணி பாருங்க ஃபைல, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், ஏன் ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஜோசியக்காரன் சொன்னா ஓபன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதையும் நீக்கிட்டாங்க. ஜோசியக்காரங்கிறது நீக்கிறோம், எங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கிட்டீங்க, ஜோசியக்காரங்கிற வார்த்தையும் இப்ப நீக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா தயவு செய்து முதலமைச்சர் வேண்டுகோள், அந்த 3 ஃபைல்களை சீக்கிரமா திறந்து பாருங்க, இந்த மிரட்டுற வேலைலாம் திமுக காரங்கிட்ட வச்சுக்காதீங்க, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. இது நடந்தது போன வெள்ளிக்கிழமை, கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கூட இந்த முதலமைச்சர் கொஞ்சமாச்சும் சூடு சோரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு சபைக்கு போயிட்டேன். குடும்ப திருமணம், எங்களுடைய இல்லத்துல ஒரு குடும்ப திருமணம் முடிச்சிட்டு 10 மணிக்கெல்லாம் அசம்பிளிக்கு போயிட்டேன். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஃபைல பத்தி ஏதாவது ஓபன் பண்ணுவாரு, இல்ல ஓபன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா வாயவே திறக்கலைங்க. பட்டப்பேர் சொன்னாதான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வைக்கிறது ஒரு அமைச்சர், முறுக்கு அமைச்சர், திருட்டு விசிடி வைக்கிற அமைச்சர், உருட்டு கட்ட அமைச்சர், பவுடர் அமைச்சர், சங்கி அமைச்சர், இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு, சங்கி அமைச்சர், பாத்ரூம் அமைச்சர், அதுக்கு மேல சொல்ல முடியாது. இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவாங்க. போராளிகள் சாவதில்லை, போராளிகள் வீழ்வதில்லை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். தொடர்ந்து 10 நிகழ்ச்சிகள், 9வது நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞருடைய நினைவு நாளை முன்னிட்டு இந்த 10 நிகழ்ச்சியிலும் சிறப்பாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை வாழ்ந்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அவர் வழியில மாணவர்கள், மகளிர், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், திருநர்கள், கழக மூத்த முன்னோடிகள்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன் தர்ற மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற நலத்திட்ட நிகழ்ச்சிகள், பல்வேறு நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். நானே பல நிகழ்ச்சியில் இதே அரங்கத்தில் பல முறை கலந்து கொண்டிருக்கிறேன். அதனால நம்ம இது ஏதோ புதுசா இன்னைக்கு கொடுக்கல. அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொன்னது போல ஆளுங்கட்சியா இருந்தப்போ கொடுத்துருக்குறோம்,
இப்போ எதிர்கட்சியா இருக்க போதும் அதை விட வேகமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த வரிசையில் இருந்தாலும் சரி, என்னைக்குமே மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் கலைஞர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்முடைய தலைவர் அவர்கள் அதை சொல்லித்தான் நம்மளை வளர்த்திருக்கிறார். குறிப்பா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம். எல்லாரும் இன்னைக்கு லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்கக்கூடியவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேர்தலில் நாம எதிர்பார்த்தது ஒரு பெரிய வெற்றி, மீண்டும் திராவிட மாடல் 2.2 வந்துச்சு அமையும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டோம், தேர்தலில் நமக்கு யார் எதிரின்னு தெரியாம போய் சண்டை போட்டுட்டோம். இன்னைக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. மீண்டும் அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம், செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த குறிப்பிட்டு சொன்னா, இந்த கிழக்கு மாவட்டத்தில் மாதம் ஒரு நிகழ்ச்சி நான் கலந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சிறிய இடைவேளை, 4 மாதங்களுக்கு பிறகு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் சேகர்பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன் அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணிருக்கலாம். அது கோபம் இல்லை, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்லை, அவர் மீதும் இந்த மாவட்டத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். வெற்றி வாய்ப்பை நாம இழந்ததுக்கு எத்தனையோ காரணங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். சினிமா மாயை, கவர்ச்சி, இளம் தலைமுறையினர் சோசியல் மீடியாவிலையும் ஃபோன்லையும் முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள், நம்முடைய தலைவருடைய திட்டங்கள்லாம், சாதனைகள்லாம் போய் இந்த இளம் தலைவர்கிட்ட போய் சேரல, அதனால இந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கலாம். எவ்வளவு யார் என்ன சொன்னாலும் கொளத்தூர் தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். கொளத்தூர் தொகுதியுடைய தோல்வியை நம்மளால ஏற்றுக்க முடியுமா? அந்த தோல்வியை தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும், மனசில் எடுத்துக்கணும். அடுத்த தேர்தலில் நிச்சயம் அந்த தோல்விகளை எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி காட்ட வேண்டும். அதை நிச்சயம் கிழக்கு மாவட்டம் செஞ்சு காட்டுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்துருக்கலாம், அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கே ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இல்லை. ஒரு மிகப்பெரிய விபத்து போல இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா மக்கள் முழுமையாக அவங்களை தேர்ந்தெடுக்கல, முழு மெஜாரிட்டியோட வந்து உட்கார்ந்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு கட்சியை ஆட்சியை பிடிக்கணும்னா 118 சீட்டுகள் பிடிக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெறும் 108 சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி நம்முடைய உடன்பிறப்புகள் களத்துல வேலை பார்த்து வெற்றி பெற்றவங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாம தைரியமா சொல்லலாம், நம்மளோட தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தலைவருடைய தயவுலாம் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். எத்தனை சதவீத வாக்கு வித்தியாசம் தெரியுமா? வெறும் 3% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை நம்ம இழந்திருக்கிறோம். எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க? ஆட்சிக்கு வந்தோடனே தொலைக்காட்சியில் பார்த்தீங்க தொடர்ந்து என்னென்ன நடந்துச்சு. தினமும் பனிஷ்மெண்ட் மாதிரி கவர்னர் போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் போய் இன்னைக்கு கூப்பிடுவீங்களா, நாளைக்கு கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா நம்பர்ஸ் இல்லை. அதன் பிறகு அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து சோஃபா போச்சு. சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போனார், வால் பிடிச்சிட்டு போனார். அதிமுக தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட கூட்டணி வச்சுக்கிட்ட, நம்மளோடு சேர்ந்து தேர்தலை வெற்றி பெற்ற சில கட்சி தலைவர்களுக்கும் சோஃபா போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க?
ஊழலை ஒழிப்போம், ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டங்களோட பெயர்களை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றம் மாற்றம்னு சொல்லி இன்னைக்கு பெயர் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில. எங்கு பார்த்தாலும் ஊழல், மிகப்பெரிய மாற்றம் மாற்றம் சொல்லி நீங்க மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இவங்க ஆட்சி எந்த லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு நாம கூட சொல்லல. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய, ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தோழர்கள் அவங்க இன்னைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சியுடைய அநியாயத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனா ஆளுங்கட்சியுடைய நிர்வாகிகளே இன்னைக்கு தொடர் கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறையிலும் ஈடுபட்டு வராங்க. ஒரு பக்கம் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைஞ்ச இந்த 105 நாட்கள் இருக்கும். இந்த 105 நாட்கள்ல அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தான். தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க, வாங்கின பயிர்க்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் புரட்டி போடுவோம், முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு 25வது நாள் ஒரு அறிவிப்பு, படங்களுக்கு திரைப்படங்களுக்கு போஸ்டர் அடிக்கிற மாதிரி 25வது நாள் ஒரு அறிவிப்பு, 50வது நாள் ஒரு அறிவிப்பு, 100வது நாள் ஒரு அறிவிப்புன்னு முதலமைச்சர் ஃபேஸ் பை ஃபேஸா அறிவிச்சிட்டு இருக்கிறார். விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுனதுக்காக என்ன கைது பண்ணாங்க, அரசு செலவில் தஞ்சாவூர் வரைக்கும் என்னை கூட்டிட்டு போய் ரோட் ஷோ நடத்தி காட்டினது தான் இந்த அரசனுடைய ஒரு சாதனை. என்ன மட்டும் இல்லை, மூத்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்லாம் தொடர்ந்து கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியாளருடைய கண்களை உறுத்துறது இன்னைக்கு இளம் தலைமுறையினர் நிறைய பேர் நம்முடைய தலைவர் பக்கம், நம்முடைய கழகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வராங்க. ஜென்சி தலைமுறையினர் வராங்க, தொடர் கூட்டங்கள் நடத்துறாங்க. அவங்க மேலேயும் டார்கெட் செய்யப்பட்டு இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களே கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து தான் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சட்டமன்றத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதலமைச்சர் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு அமைச்சரவையில் கிட்டத்தட்ட ஒரு 30 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 அமைச்சர்கள் தான். எந்த அமைச்சர் கேள்வி கேட்டாலும் இந்த 3 அமைச்சர்கள் தான் பதில் சொல்வது வழக்கம். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது, அமைச்சர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு துறைக்கு ஒரு அமைச்சர் பதில் சொன்னாதான் நமக்கு தெரியும். சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியல. இதை நான் சொல்லும் போது கிண்டல் பண்றேன்னு சொன்னாங்க. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சொல்றாரு, அவையில சொல்றாரு, நான் சட்டமன்ற உறுப்பினர் வெளில நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னே சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. கேள்வி எழுப்பினா எந்த துறை அமைச்சர்கிட்டையும் அது சம்பந்தமான பதிலே கிடையாது. டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான், மடை மாற்றுறது. 2 நாட்களுக்கு முன்பு அசம்பிளியில் என்ன நடந்துச்சு பார்த்துருப்பீங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்வெட்டு பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் அதற்கு பதில் சொல்ல துப்பில்லாத ஒரு அமைச்சர் எந்திரிச்சு வேணும்னே அதை மடைமாற்றம் செய்ய நம்மளை சீண்டுவதை போல சில வார்த்தைகள் பேசுறார். அதற்கு தான் எந்திரிச்சு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு தலைப்புச் செய்திகளாக வந்துட்டு இருக்கு. உண்மையா என்ன தலைப்புச் செய்தி வந்திருக்கணும், திமுக குரல் கொடுத்துச்சு, மக்கள் பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனைக்கு பதிலாக அது சம்பந்தமா திமுக குரல் கொடுத்துச்சு, அசம்பிளியில் பேசிச்சு, என்ன பதில் சொன்னாங்க இந்த அரசு அப்படிங்கிறது தான் தலைப்புச் செய்திகள் வந்திருக்கணும். ஆனால் அன்னைக்கு என்ன தலைப்புச் செய்தி வந்தது, உதயநிதியும் அமைச்சரும் மோதல். இது வந்திருக்கணுமா? இதை யோசிச்சு பாருங்க. வெறும் இந்த அரசு அமைஞ்சதுலேருந்து முதல் நாள்லேருந்து முழுக்க முழுக்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். நான் தான் அரசு சபாநாயகர்கிட்டே சொன்னேன், நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே அசர்ற மாதிரி எங்களை திருப்பி கேள்வி கேட்குறீங்க. வெளியில பார்க்குற மக்களுக்கு யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சின்னு புரியல. பொதுவாக எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்க, ஆளுங்கட்சி அதற்கான பதிலை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அவையில் எங்களை பார்த்து ஆளுங்கட்சி கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். கேள்வி கேட்டால் கூட பரவாயில்ல, பதில் சொல்லிடலாம். பாட்டு பாடினா நாங்கள் என்ன பண்ணுறது? சபாநாயகருக்கு தெரியல. ஆமாம், ஏன்னா அவரும் பாட்டு பாடுறாரு. எங்களுக்கே சந்தேகம் வந்துடுது, நாங்கள் சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா,
இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கமா. பொதுவா ஒரு அரசு நடக்கும்போது எதிர்கட்சிகள் ரொம்ப வேகமா பேசுவாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அப்போ சபாநாயகர் எதிர்கட்சிகள் பேசுறத அவை குறிப்பிலிருந்து தொடர்ந்து நீக்குவாங்க. ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, சபாநாயகர் அவர்களே தவறான வார்த்தை பயன்படுத்துறாரு, அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் மக்களுடைய பிரச்சனைகளை போய் பேசுறதா எதிர்கட்சி, அதற்காக தான் நாங்கள் போறோம். ஆனா இந்த அரசுல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த இப்ப சட்டசபையில் என்ன நடந்துட்டு இருக்கு, தயவுசெய்து கூர்ந்து கவனிங்க. முதல் முறையா சட்டசபை வரலாற்றிலே முதல் முறையா ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் எதிர்கட்சிகள் நாங்க பேசுறதை விட ஆளுங்கட்சி பேசுறது, அமைச்சர்கள் பேசுறது, ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை சபாநாயகர் அவை குறிப்பில் இருந்து தொடர்ந்து நீக்கிக் கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பொதுவாக நீக்கும் போது என்ன சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் பேசும்போது சபாநாயகர் நீக்கிட்டாருன்னா நாங்கள் கேட்போம், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் கிடையாது, தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க, பொய் குற்றச்சாட்டுகள் அவன் மேலே வைக்கிறாங்க, வச்சுட்டு சபாநாயகர்கிட்ட அவங்களே சொல்லிடுறாங்க நீக்கிருங்க நீக்கிருங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இல்ல நம்மகிட்ட சவால் வேற விடுறாங்க, பாத்தீங்களா நாங்க தான் முதல் லைவ் கொடுத்தோம், தேர்தல் அறிக்கையில் நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன் எந்திரிச்சு, முதலாக சட்டப்பேரவை நிகழ்ச்சியை நேரலையில் கொடுத்தது எங்களுடைய தலைவர், நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு. 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோடனே நம்ம தலைவர் லைவ் கொடுத்தாரு, கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள், ஒவ்வொரு அமைச்சரும் 2-3 கேள்விகள், துணை கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சு இத்தனை நாள் ஆட்சி கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆக போகுது, இது வரைக்கும் கேள்வி நேரத்தையும் எடுக்கிறதுக்கு துப்பில்லாத ஒரு அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நேரலையில் கொடுக்கறதுனாங்க, நாங்கள் நேரலையை நிப்பாட்டணும்னு சொல்லவே இல்லை, லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நாங்கள் பேசவே இல்லை, கொடுங்க தயவுசெய்து கொடுங்க, ஆனால் உங்களுடைய அமைச்சர்களை கட்டுப்படுத்துங்க, உங்கள் அமைச்சர் சொல்கிற வார்த்தையை சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் கட்டுப்படுத்தணும். ஏன்னா இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க, எதற்கெடுத்தாலும் நம்மளை குறை சொல்றது. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, உடனே திமுக ஆட்சியில் இது நடக்கலையா, ஏங்க எங்க ஆட்சி மேல குறை இருக்குன்னு தானங்க உங்க மக்கள் இன்னைக்கு மாற்றம்னு சொல்லி கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க, உட்கார வச்சிருக்கிறாங்க, அதற்கு பதில் சொல்லுங்கன்னா அதை மடைமாற்ற வேண்டும். இதை தொடர்ந்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, 2 நாட்களுக்கு முன்பு, ஆனா இது 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஃபைல் ரெடியா இருக்கு, ஓபன் பண்ணிடுவோம். 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரே சொல்றாரு, 3 ஃபைல் ரெடியா இருக்கு, என் டேபிளுக்கு வந்திருக்கு, டேபிள் மேலேயே வச்சிருக்கிறேன், அதை ஓபன் செய்ய வச்சிடாதீங்க, ஓபன் பண்ணுங்க, யார் உங்களை நிப்பாட்டுறா, அதாவது மிரட்டுறாரா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருக்கு சோஃபா கொடுத்தாருல்ல, அது மாதிரி ஃபைல் அப்படின்னு கோடு வச்சு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்களை, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்ட முயற்சிக்கிறாராம். நான் அதான் உடனே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் போயிருந்தேன், அவர் அன்னைக்கு பேசும்போது நான் அவையில் இல்லை, அடுத்த நாள் நான் போயிருந்தேன், அவர் அவைக்கு வரல. அதன் பிறகு அடுத்த நாள் நான் காலையில் போயிட்டேன், நம்முடைய அமைச்சர்கள்லாம் பேசுங்க, நான் சொன்னேன் ஃபைல் மேட்டர்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர், அதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன், அவரை வரட்டும், அவரை வச்சுக்கிட்ட கேட்போம், அவர் தானே சொன்னார் அப்படின்னு. முதலமைச்சர் வந்தோடனே எந்திரிச்சு கேட்டேன், இது வரைக்கும் வாயை திறக்கல, தைரியம் இருந்தால் ஓப்பன் பண்ணி பாருங்க ஃபைலை, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், ஏன் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஜோசியக்காரன் சொன்னா ஓப்பன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதையும் நீக்கிட்டாங்க, ஜோசியக்காரங்கிறது நீக்கிறோம், ஏங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கிட்டீங்க, ஜோசியக்காரங்கிற வார்த்தையும் இப்போ நீக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனால் தயவு செய்து முதலமைச்சர் வேண்டுகோள், அந்த 3 ஃபைல்களை சீக்கிரமா திறந்து பாருங்க, இந்த மிரட்டுற வேலைலாம் திமுக காரங்கிட்ட வச்சுக்காதீங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது நடந்தது போன வெள்ளிக்கிழமை, கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கூட இந்த முதலமைச்சர் கொஞ்சமாச்சும் சூடு சோரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு சபைக்கு போயிட்டேன். குடும்ப திருமணம், எங்களுடைய இல்லத்துல ஒரு குடும்ப திருமணம் முடிச்சுட்டு
10 மணிக்கெல்லாம் அசம்பிளிக்கு போயிட்டேன். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஃபைலை பற்றி ஏதாவது ஓப்பன் பண்ணுவார், இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா வாயவே திறக்கலைங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக மேலே எந்த குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டு மட்டும் தான் வைக்க முடியுமே தவிர எதையும் நிரூபிக்க முடியாது. நம்முடைய தலைவர் மேலே எந்த குற்றமையும் சுமத்தர முடியாது. பூச்சாண்டி காட்டுறாங்க யார் நம்மகிட்ட. அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு 2-3 அமைச்சர்களை தவிர நான் இங்கே உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு யாராவது அமைச்சர்களோட பேர் தெரியுமா? அது போற இடத்துலலாம் பட்டப்பேர் வச்சு தான் கூப்பிடுறாங்க. பட்டப்பேர் சொன்னாதான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் விற்கிறது ஒரு அமைச்சர், முறுக்கு அமைச்சர், திருட்டு விசைடி வைக்கிற அமைச்சர், உருட்டுக்கட்ட அமைச்சர், சங்கி அமைச்சர், இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு, சங்கி அமைச்சர், பவுடர் அமைச்சர், பாத்ரூம் அமைச்சர், அதுக்கு மேல சொல்ல முடியாது. இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவாங்க. யாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியல, யார் அமைச்சர்னு தெரியல, யார் எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சான்னு அவனுக்கே தெரியல. தப்பான தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். எங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க உட்கார்ந்து இருக்காருல்ல முதலமைச்சர், சத்தியமா அவருக்கும் தெரியாது, வாய்ப்பே கிடையாது. எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியாது, எம்எல்ஏ கூட பேரும் தெரியாது. இந்த லட்சணத்துல எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அரசு மக்களுடைய வரி பணத்துல கார் வாங்கி தரப்படுறாராம். ஆனா நம்முடைய தலைவர் தெளிவா ஒரு முடிவு எடுத்தாரு. ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல் நாள் பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போதே என்ன சொன்னீங்க? திமுக கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, அரசு கிட்ட பணமே கிடையாது அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? இப்போ எங்க இருந்து கார் வாங்குறதுக்கு பணம் வந்துச்சு? விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வேன், 100% தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு நிதி இல்லைன்னு சொல்லி அந்த திட்டத்தையும் உங்களால் செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு எங்கேருந்து கார் வாங்கி தரத்துக்கு பணம் வந்துச்சு? நம்முடைய தலைவர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு இந்த அரசு வாங்கி தருகின்ற அந்த கார் தேவையில்லை அப்படின்னு தாங்க சொன்னேன். அதுக்கு உடனே ஒரு அமைச்சர் எந்திரிச்சு கத்துறாரு, அது எப்படி நீங்க கார் வேணான்னு சொல்லலாம்? யோ, நான் எங்களுக்கு தரவே கார் தான் வேணான்னு சொன்னா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. எதற்கு எடுத்தாலும் டீலிமிட்டேஷன் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷனை, தொகுதி மறுவரையறைய எதிர்த்து இந்தியாவிலேயே குரல் கொடுத்த முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். குரல் கொடுத்த நம்முடைய தலைவர் எப்போ 2024ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். சென்ற வருடம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். நம்முடைய தலைவர் அந்த டிராஃப்ட் பில்ல தெருவில் இறங்கி அதை கொளுத்தி போட்டார். அந்த பில்லை எதிர்ப்பு தெரிவித்தோம். நாம எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால்தான் ஏப்ரல் மாதம் அந்த திட்டத்தையே பாஜக கைவிட்டுச்சு. நம்முடைய தலைவரும் நானும் அதை எரிச்சேன், தொகுதி மறுவரைய அந்த டிராஃப்ட் பில்ல. இன்னைக்கு நமக்கு இந்த அரசு பாடம் எடுத்துட்டு இருக்கு. எனவே இந்த அரசுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நீங்க செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டை வளர்கின்ற மாநிலங்களில் முதல் இடத்துக்கு கொண்டு வந்து வச்சார். 11.19% வளர்ச்சியோடு நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டினார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. எனவே இதற்கெல்லாம் ஒரு சரியான விடிவு காலம் நிச்சயம் வெகு விரைவில் பிறக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் சேர்ந்து இருக்கிறது என்பதை தெரிவித்து, நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். கலைஞர் புகழ் ஓங்கட்டும். நன்றி, வணக்கம்.